செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள பாலாற்றில் கரை புரண்டு ஓடும் காட்டாற்று வெள்ளத்தால் தனி தீவாக ஒரு கிராமம் மாறியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகுல், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரமாவதி. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நெரும்பூர் இரும்பிலிச்சேரிக்கு இடையே உள்ள பாலாற்றில் உள்ள மேம்பாலம் கடந்த 2015ஆம் ஆண்டு பெய்த கனமழையால் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் அப்பகுதி மக்கள் போக்குவரத்து இன்றி பாதிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கு தற்காலிக தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் தற்காலிக தரைப்பாலம் அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தற்போது நெரும்பூர் இரும்பிலிச்சேரிக்கு இடையேயான தரைப்பாலம் காற்றாற்று வெள்ளத்தில் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டதால் பொதுமக்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இரும்பிலிச்சேரி கிராமம் ஒரு தனி தீவாக காணப்படுகிறது. இந்த தரைப்பாலம் சேதமடைந்ததால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி சென்று பொருட்கள் வாங்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தரைப்பாலமானது பொதுமக்கள் நடமாடுவதற்கும் போக்குவரத்து செல்வதற்கும் ஏதுவாக இல்லை என போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக ஆண்டுதோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்து வரும் கனமழையால் இந்த தரைப்பாலமானது தொடர்ந்து சேதம் அடைந்து வரும் நிலையில் பொதுமக்கள் ஆண்டுதோறும் இது போன்ற அவல நிலையை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த நிதியாண்டில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெரும்பூர் இரும்பிலிச்சேரி இடையேயான பாலாற்றில் மேம்பாலம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்து மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கி ஓராண்டு காலமாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த மேம்பாலத்திற்கான பணிகள் அடிப்படை அளவில் கூட இன்னும் முடிபெறவில்லை எனவும் மேம்பாலம் பணியானது மெத்தனமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் மிகுந்த சேதாரத்திற்கும் பாதிப்புக்கும் உள்ளாகி உள்ளதாகவும், எனவே இந்த மேம்பாலம் வேலைகளை விரைந்து முடித்து பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் சரி செய்து தர வேண்டும் என இரும்பிலிச்சேரி பொதுமக்களின் கோரிக்கையாக எழுந்து வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராகுல்.